இது கொஞ்சம் கூட போட்டு தரோம். கண்டிப்பாப்பா. சின்ன எம்ஜிஆர் தெரியுமா? நான் சின்ன எம்ஜிஆர் வந்துட்டார், எங்கள் நாட்டை பாதுகாக்க வந்திருக்கிறாருப்பா. போதைப் பொருள்லேருந்து, ஊசிலேருந்து, கெஞ்சா ஒழிப்பு, சாராய கடை, பிராந்தி கடை, மாத்திரை எல்லாத்தையும் ஒழிக்க வந்திருக்கிறாருப்பா சின்ன எம்ஜிஆர் விஜய். மொத்தெல்லாம் கவலையா இருந்தோம்ப்பா, அழுதுந்தோம்ப்பா. நாங்கெல்லாம் உக்காந்து மக்கள் தனால போட்ட ஓட்டு வரணும்ப்பா, துட்டு வாங்கின ஓட்டு வரக்கூடாதுப்பா. நாங்கெல்லாம் அழுதோம்ப்பா. ஆனா துட்டு போட்ட ஓட்டெல்லாம் வரல, தனால வந்து இப்படி கைய தூக்குனா இருப்பார். அவர் வந்துக்கிறார் தளபதி, அது போதும் எங்களுக்கு. அத பத்தி அவர் நினைக்க கூடாது இந்த நேரத்துல. உதாரணத்துக்கு ஆனா எங்க பைபிள்ல வந்து அவர் வந்து அதனால வந்து கெலிச்ச ஜனங்க. அவர் வந்து எதையும் காசு கொடுக்கல, பணத்தை கொடுக்கல. அவர் ஆர்ட்ட எல்லாருக்கும் பரிமாறினாரு. எல்லாம் வந்துட்டோம். சின்ன பசங்க, எனக்கு 55 வயசு, 60 வயசு எனக்கு. நானே போட்ட ஓட்டு யாரும் கூப்பிட. நாங்கெல்லாம் வந்து ஏடிஎம் ஆளு. அம்மா உணவகத்துல வேலை செய்யணும் நாங்களாம். ஆனா வந்து அம்மா உணவகத்தை அம்மா இறந்துட்டாங்க, மறந்துட்டோம். ஆனா வந்து போட்டுது ஓட்டு நம்ம இவருக்கு. ஏடிஎம்கே ஓரளவு பரவாயில்ல. அந்த எடப்பாடி நடத்தும் போது கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இவர் வந்து சுத்தமா எல்லாத்தையும் ஒழிக்க போறாரு. அது போதும். சின்ன எம்ஜிஆர் விஜய். இந்த வெற்றி வந்து தனி ஒரு மனிதனுக்கு வெற்றி இல்லை, கட்சியோட வெற்றி இல்லை, மக்கள் சக்தி. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சக்தி தான் வென்றிருக்கு. மக்கள் வந்து இந்த 70 வருஷமாக இருட்டு அறையில் இருந்தாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு. இப்போ வந்து உண்மையான வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க. அது நம்ம விஜயனால. அவருக்கு வந்து அவர் எதையும் கொடுக்கல, பாசத்தை அன்பை தான் கொடுத்தாரு. அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். நான் மலேசியாவிலேருந்து அதுக்காக தான் இங்கே வந்தேன். 8ஆம் தேதி அவரோட கவர்னர் அவரை வந்து ப்ரொக்ளமேஷன் செய்வார் சீஃப் மினிஸ்டராக. அதை பார்த்த பிறகு தான் நான் கிளம்புறேன். உங்களுக்கு வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, இந்த அரசியல் எப்படி இருக்கு? நான் பார்த்த அரசியல்னா, காமராஜர் அரசியல் வந்து அவர் ஒரு படிக்காத மேதை, எழுத படிக்க தெரியாது. ஆனால் அவர் காலத்தில், அவர் ஆட்சியில் பிள்ளைங்களெல்லாம் படிப்பு முக்கியத்துவம் கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த காலத்தில் படித்த பிள்ளைங்களாம் வந்து அமெரிக்கா லெவலில் சிஇஓவாக இருக்காங்க. உதாரணம், அவர் சுந்தர பிச்சை, கூகுள் சிஇஓ, அந்த மாதிரி பல பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இதே சுந்தர் பிச்சை அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தார். 17 பில்லியன் USD. ஆனால் டிஎம்கே அரசாங்கம் அவர்கிட்ட 30% கேட்டாங்க. அவர் நேராக போய் விசாகப்பட்டினத்தில் சந்திரபாபு நாயுடு அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்னது? ஊழல். இந்த ஊழல் அரசியல் இதோட முடிஞ்சுது. இனிமேல் நல்ல காலம் பிறந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு. இது மறக்க முடியாத வெற்றி தான் இது. இன்னைக்கு வேலை போயிடுச்சு, டாட்டாவில் நாங்கள் வேலை செஞ்சோம், வேலை போயிடுச்சு. அதை கூட நாங்கள் பொருட்படுத்தாத நாங்கள் வந்துட்டோம். ராஜா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. 5 வருஷத்துக்கு, 5 வருஷம் இல்லை, இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் எங்களுக்கு சந்தோஷம். உழைச்சதுக்கு வெற்றி கண்டிப்பாக.